ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எல்லாருடைய வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா வீடு பெருக்குவதற்கு துடைப்பம் வைத்திருப்போம். அப்படி துடைப்பத்தை நம்ம இந்த மாதிரி வைக்கவும் கூடாது. துடைப்பத்தை பற்றின ஒரு 10 தகவலை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். துடைப்பத்தை வீட்டில் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாசம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ பலருக்கும் ஒரு கேள்வி எழும்பும், வீடு பெருக்கிற துடைப்பத்தில் என்ன சாஸ்திரம் இருக்குது அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் எழும்பலாம். நம்ம வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யும் துடைப்பத்தில் கூட சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறையவே அடங்கியுள்ளன. வீட்டை பெருக்கும் துடைப்பம் தானே என்று சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. லக்ஷ்மி வாசம் செய்யும் 108 பொருட்களில் துடைப்பமும் ஒன்று. இருப்பினும் அந்த துடைப்பத்தை எப்படியெல்லாம் பராமரிப்பது நமக்கு நன்மைகள் செய்யும், துடைப்பத்தை எப்படி வைத்து கொள்ளக்கூடாது என்கிற முழு ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். வீட்டு பெண்கள் துடைப்பத்தை பயன்படுத்துபவர்கள் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எப்பொழுதுமே எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் வீட்டை பெருக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் அனைவரும் எழுந்திருக்க வேண்டும். அதாவது தூங்கி கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டை பெருக்கக்கூடாது. அதே போல் ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த இடத்த நீங்கள் பெருக்கக்கூடாது. காலையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க பெண்கள், அது வெளியில். ஆனால் உள்ளே எல்லோரும் தூங்கிட்டு இருக்கின்ற வேலையில் எல்லாருமே எழுந்து விட்டார்கள் என்றால் தான் மட்டும்தான் நம்ம வீடு எல்லாத்தையுமே பெருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அதை பக்கத்தில் போய் நம்ம பெருக்கக்கூடாது. அதே போல் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் யாராவது உணவருந்தி கொண்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அங்கிட்டு தானே சாப்பிட்றாங்க, நம்ம இங்கிட்டு பெருக்கிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அனைவருமே உணவருந்ததுனருக்கு அப்புறம்தான் துடைப்பத்தை வைத்து நம்ம வீடை கூட்டணும். அதே போல் எப்பொழுதுமே துடைப்பத்தை வைத்து வீட்டை கூட்டும் பொழுது பெரிய பொருட்கள் ஏதாவது பொருட்கள் இருந்ததுனாலும் அதையெல்லாம் அகற்றிவிட்டு நல்லா அந்த இடத்துல நீட்டாக பார்த்தீங்கன்னா துடைப்பத்தை வச்சு நம்ம பெருக்கிடணும். அதை அசால்ட்டாக சும்மா அந்த இடத்துல மட்டும் நம்ம பெருக்கிட்டு வரக்கூடாது. நீங்கள் பெருக்கும் பொழுதும் ஏதாவது இப்போ பீரோலுக்கு அடியில் கட்டிலுக்கு அடியிலலாம் நம்ம பெருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளிருந்து வெளிப்புறமாக குப்பைகளை அள்ளுவது போல் நம்ம பெருக்க வேண்டும். வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த தள்ளுவது போல் நம்ம பெருக்கக்கூடாது. உள்ளேருந்து அப்படியே வெளியே தள்ளுவது போல் தான் நம்ம பெருக்கணும். ஏன்னா இத்தனி குப்பை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு தரித்திரம் மாதிரி தான். வீடு சுத்தம் இல்லைன்னாலே வீட்டிற்குள்ளே அந்த லக்ஷ்மி கடாசமும் தெய்வ கடாசமும் இருக்காது அப்படிங்கிறது. அதனால் செய்கின்ற வேலையை எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நிதானத்தோடு தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் துடைப்பத்தை கையில் வைத்து கொண்டு யாரிடமும் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. கீழே போட்டுவிட்டு கைகளை அலம்பிவிட்டு பின்னர் அவர்களிடம் பேசலாம். அதே போல் துடைப்பத்தை பார்த்திங்கன்னா கையில் வைத்து கொண்டு சமைப்பது கூடாது. சமையல் பொருட்களையும் தொடவது கூடாது. சமையல் பொருட்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் கூட நீங்கள் தொடக்கூடாது. துடைப்பத்தை ஒரு முறை கையில் எடுத்து விட்டால் நீங்கள் அதை வைத்துவிட்டு நன்கு கைகளை கழுவிவிட்டு பின்னர் தான் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அனைவரும் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அவசரத்தில் அப்படியே துடைப்பத்தை அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. முறைப்படி எல்லாத்தையும் செய்யும் பொழுது தான் அதற்குண்டான நல்லவைகளும் தீயவைகளும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வெளியே சென்றவுடன் உடனேயே துடைப்பத்தை எடுத்து வீட்டை கூட்டக்கூடாது. இதுவும் ஒரு அமங்கலம் தரும் செயலாக கருதப்படுகிறது. துடைப்பத்தை வச்சு வீட்டை கூட்டுறதுன்னு இல்லை, நம்ம காலையில் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடுவோம் பார்த்திங்களா, அப்பொழுதுமே ஒரு வெளியே செல்வதற்கு முன்னாடியே இந்த செயலை செய்து விடணும். அவன் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே போல் குளிப்பதாக இருந்தாலும் ஒருவரை அனுப்பிவிட்டு நம்ம அதன் பிறகு குளிக்கக்கூடாது. அவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 10 நிமிடம் ஒரு அரை மணி நேரமாவது கழித்து தான் அதற்கப்புறம் அடுத்த கட்ட வேலையை செய்வது மிகவும் சிறப்பு. உடனே வீட்டை பெருக்குவது குளிப்பது போன்ற செயல்களை ஒருவர் வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் செய்யாதீர்கள். சிறிது நேரம் கழித்து பிறகு இந்த வேலைகளை நீங்கள் செய்யலாம். எல்லோருக்கும் இன்னமும் இருக்கின்ற ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா துடைப்பத்தை எல்லாம் கூட்டி முடித்ததுக்கப்புறம் துடைப்பத்தை படுக்கிற மாதிரி போடணுமா இல்லை நேராக நிமிர்த்தி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். துடைப்பத்தை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நேராக நிமிர்த்தி வைக்கக்கூடாது, அதை படுத்த மாணிக்கு தான் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. நம்ம நேராக நிமிர்த்தி வைக்கும் பொழுது பூமியானது அந்த லக்ஷ்மி கடாசத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் எப்பொழுதுமே துடைப்பத்தை நம்ம படுத்த மாதிரி தான் வைக்கணும்.
அதே போல் துடைப்பத்தை தேவையில்லாமல் யாருமே பார்த்திங்கன்னா காலால் மிதிக்கக்கூடாது. அதே போல் துடைப்பத்தை எப்பொழுதுமே நம்ம உயரமான இடத்துலையும் வைக்கக்கூடாது. கதவிற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கூட்டி முடிச்சுட்டு நம்ம அதற்கு பின்னாடியே மறைவாக வைத்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் கண்களில் படாதபடி. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உயரமான இடங்களில் நம்ம துடைப்பத்தை எப்பொழுதுமே மாட்டி வைக்கக்கூடாது, தொங்க விடவும் கூடாது. அதே போல் வீட்டில் நம்ம துடைப்பத்தை வச்சு குப்பைகளை பூராமே பெருக்குவோம். ஆனால் முடிகள் ஏதாவது தெரிந்தாலும் சரி, வேறு நகங்கள் ஏதாவது வெட்டி அங்கே வீசி கிடந்தாலும் சரி, அதை எல்லாமே நம்ம முதல்ல கைகளால் பெருக்கி எடுத்துடணும். அதற்கு பின்னர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம எப்பயும் போல் துடைப்பத்தை வச்சு பெருக்கி கொள்ளலாம். ஏன்னா முடிகள் நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தரித்திரம்தான். அந்த கீழே விழுந்துருச்சுனாலே அந்த முடியெல்லாம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், தலை சீவினிங்கன்னா சீப்புலையுமே அந்த முடி இருக்கக்கூடாது, சீப்பையுமே ரொம்ப அழுக்காக வைத்திருக்கக்கூடாது. அந்த இடத்துல முடி சிந்திருச்சுன்னா நம்ம முடியை எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒன்று டஸ்ட்பினில் போட்டுடணும், இல்லைன்னா முடி கொட்டாத அளவிற்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து கொள்ளணும். அதை தவிர்த்து நம்ம பாட்டுக்கு சீவிட்டு நம்ம வேலையை பார்க்க எடுத்துக்கிட்ட வேலைக்கு போயிடக்கூடாது. எதையும் தெளிவாக செய்து முடிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு எப்பொழுதுமே நல்ல நல்ல விஷயங்கள் கிடைத்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கும். தவறாக நம்ம செய்து கொண்டு இருந்தாலே அது பூராமே நமக்கு தரித்திரமான விஷயங்களை தான் கொடுத்து கொண்டு இருக்கும். அதனால் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முடி கொட்டி இருந்தாலும் சரி, நகங்கள் இந்த இடத்துல சிதறி இருந்தாலும் முதல்ல எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. அதற்கப்புறம் அடுத்த கட்ட வேலையை பாருங்கள். துடைப்பத்தை எப்பொழுதுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனை அந்த இடத்துல போட்டுட்டு வேறு ஏதாவது வேலை வந்துச்சுன்னா அங்கேயே போட்டுட்டு துடைப்பத்தை திரும்ப வந்து எடுக்கும்போது அதை தாண்டி விட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த வந்தல் மகாலட்சுமியுமே திரும்ப வாசலிலேயே சென்று விடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. வீட்டை கூட்டும் பொழுது தொலைபேசியில் பேசிக்கொண்டோ, சில பேர் பார்த்திங்கன்னா தொலைபேசியில் பேசிக்கிட்டே வீட்டை கூட்டுவாங்க. அப்படியே போட்டு விட்டு அதனை தாண்டி வந்து எடுப்பார்கள். அப்படி செய்யக்கூடாது. இதுவும் ஒரு வித தரித்திரமான விஷயந்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடை கூட்டுறதற்குன்னு துடைப்பம் வச்சுருக்கிறத வச்சு நம்ம என்றைக்குமே பூஜை அறை பக்கத்தில் அந்த துடைப்பத்தை கொண்டு போய் பெருக்கவே கூடாது. நீங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதா இருந்தால் அதற்கென்று துணியை வச்சு தான் சுத்தம் பண்ணணும். இல்லை உங்கள் பூஜை அறை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பூஜை அறைக்கென்று தனியாக நீங்கள் துடைப்பத்தை வாங்கி வச்சுக்கலாம். வீட்டை கூட்டுறதை வச்சு நம்ம என்றைக்குமே பூஜை அறையில் அந்த துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துணியால் தான் சுத்தம் செய்ய வேண்டும். ரொம்ப பெரிய பூஜை அறையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதற்கென்று ஒரு துடைப்பத்தை வைத்து பயன்படுத்தணும். அதற்கப்புறம் துடைப்பத்தை வைத்து நீங்கள் பெருக்கும் பொழுது உள்ளங்கைகளை கொண்டு முழுமையாக அழுத்தம் கொடுத்து பிடிக்க வேண்டும். அதே போல் நின்று கொண்டே பெருக்கக்கூடாது, சற்று குனிந்து நிமிர்ந்து பெருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு இயற்கையாகவே ஆக்கர்ப்ரெஷர் நடந்தது போல் அது நல்லதொரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும். உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம். இப்போ பெண்கள் காலையில் எழுந்து கோலம் போடுவது அப்படிங்கிறது வீட்டினுடைய அழகுக்காக கிடையாது, அதுவும் ஒரு வித ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதை குனிந்து நிமிர்ந்து குத்த வைத்து உடலை அசைத்து கோலம் போடுவது அப்படிங்கிறது காலையிலே அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதுபோல தான் இந்த வீடு கூட்டுறதும். அதனால் நின்றுக்கிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ பார்த்தீங்கன்னா, இல்லை ஏதோனோன்னு ஏதோ கடமைக்குன்னு கூட்டுற மாதிரி கூட்டக்கூடாது. செய்கிற வேலையை சிறப்பாக செய்யும் பொழுது தான் அதற்கான பலனும் நமக்கு சிறப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறது. ஆனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி துடைப்பத்தை நம்ம பயன்படுத்துவதிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கத்தான் செய்யுது. அதனால் அதை அசால்ட்டாக எண்ணிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இதனால் கூட நமக்கு கஷ்டங்கள் வரலாம். வீட்டில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமான தனி மகத்துவம் உண்டு. அதனால் எந்த பொருளை நம்ம கையாண்டாலும் அதற்கென்று ஒரு மதிப்பு கொடுத்து அதை பயன்படுத்தும் போது தான் அது என்றும் நம்முடன் நிலைத்து நிற்கும். அதிலிருந்து எந்த ஒரு எதிர்வினைகளும் வராது. நம்ம வாட்டுக்கு அசால்ட்டாக எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா குப்பையும் கூலமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது அது எல்லாமே நமக்கு தரித்திரத்தை தான் உண்டு பண்ணும். அதனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துடைப்பத்தை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.